ஹலோ. ஏய் ஹாய்டா, புது ஜாப் கிடைச்சிருக்கு, 3 லட்ச ரூபா சம்பளம், பைக்கு கார் எல்லாமே வாங்கலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல ஒரு சிவி அபார்ட்மெண்ட் வர புக் பண்ணிருக்கேன். எனக்கு இதெல்லாம் தாண்டி காசும் சேவ் பண்ணணும். சோ எஸ்ஐபி பெஸ்டா இல்ல எஃப்டி பெஸ்டா? சரி சரி கேளு. எஃப்டி ரூட் எடுத்துப்போம். 10 வருஷத்துக்கு நீ மாசம் 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற வித் 6.5% ரிட்டர்ன். இந்த மாதிரி நீ பண்ணிட்டு வரும்போது கடைசியா உங்ககிட்ட 57.16 lakhs இருக்கும். ஆனா நீ 30% டாக்ஸ்லயே கட்டுவ, which will reduce around 17 lakhs. ஸோ உன் கையில கடைசியா இருக்க போறது வெறும் 40 லட்சம் மட்டும்தான். ஓ, இதே ஒரு நல்ல எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுப்போம். அதே 10 வருஷம், அதே 25,000 ரூபாய், ஆனா ஆனுவல் ரிட்டர்ன் மட்டும் 12%. சோ லாஸ்ட்ல உன்கிட்ட இருக்க போற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 56 லட்சம். ஆனா கேபிட்டல் கெயின்ஸுக்கு டாக்ஸ் போடுவாங்க. பட் செக்ஷன் 54F இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்ல. நீ அந்த மணியை ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்றேன்னு வச்சுப்போமே, அப்போ உனக்கு 0 கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஆயிடும். சோ உனக்கு 16 லட்ச ரூபாய் சேவ் ஆகும். ஒரே நிமிஷம், இந்த ஆப் உங்களுக்கும் வேணுமா? இந்த 3 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு சொந்த வீடோ இல்ல அதுக்கு மேற்பட்ட வீடோ இருக்கக்கூடாது. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா ஐடிஆர் கிட்ட நம்ம தான் டிக்ளேர் பண்ணணும், ஏன்னா இந்த எக்ஸம்ஷனுக்கு ஆட்டோமேஷன் கிடையாது. அண்ட் தேர்ட் திங், இந்த எக்ஸம்ஷன் பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் கெயின்ஸ் வரைக்கும் மட்டும்தான் செல்லுபடியாகும், அதுக்கு மேல ஆகாது. ஏய் சூப்பர் ஐடியாடா. ஆமா, கேட்கணும்னு இருந்தேன், கோயம்புத்தூர்ல எங்கடா நீ சிவிஓ அபார்ட்மெண்ட் வாங்குவ? ஹலோ 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 ஹலோ